கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1934 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் தேசத்திலே 70 ஆண்டு காலம் அடிமையாக இருப்பார்கள். அதன் பின்பு கர்த்தர் அவர்கள் மீது மனதுருகி அவர்களை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி கர்த்தரே சொல்லியிருந்தார். அநேக தீர்க்கதரிசிகளும் அதை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தார்கள். அப்படி சிறைப்பட்டு போன பட்டணத்தின் சமாதானத்திற்காக முதலாவது ஜெபிக்க வேண்டும். உங்களின் சிறையிருப்பின் காரணங்களை கண்டுபிடித்து அந்த காரணங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். என்ன காரணத்தினாலே நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டீர்கள்? அப்படி சிறைப்பிடிக்கப்பட்ட பின்னாடி சிறை இருப்பின் சூழ்நிலைகளுக்காக ஜெபியுங்கள். இங்கே சொன்னார், பாபிலோனின் சமாதானத்திற்காக ஜெபியுங்கள், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சமாதானம் வந்துவிடும் என்று சொன்னார். அதே போலதான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறையிருப்பிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. 4 பக்கங்களிலும் உங்களுக்கு நெருக்கம் வரலாம். நெருக்கத்தினாலே வேதனை, கண்ணீர், துன்பம், துயரம் வரலாம். ஆனால் நீங்கள் ஜெபியுங்கள், உங்கள் நெருக்கம் மாறும். சிறைப்பட்டு போன பாபிலோனுக்காக, பாபிலோனின் சமாதானத்திற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா மூலமாக ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கும் நீங்கள் சிறைப்பட்டிருக்கிற காரியங்கள் அல்லது உங்களை சிறைப்படுத்தின மனிதர்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் சூழ்நிலைகள் மாறும், நீங்கள் விடுதலை ஆவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் சிறையிருப்பிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கடன் என்ற சிறையிருப்பு, வியாதி என்ற சிறையிருப்பு, பிரச்சனைகள் என்ற சிறையிருப்பு, தோல்வி என்ற சிறையிருப்பு, அவமானம் என்ற சிறையிருப்பு, நஷ்டம் என்ற சிறையிருப்பு, மனிதர்களால் வெறுக்கப்படுகிற சூழ்நிலை என்ற சிறையிருப்பு, இப்படிப்பட்ட சிறையிருப்புகளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் முதலாவது ஆண்டவரிடத்தில் சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். எந்த சூழ்நிலை உங்களை சிறையிருப்பாக்கி உங்களை துன்பப்படுத்தினதோ அந்த சூழ்நிலைக்காக முதலாவது ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். அந்த சமாதானம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நீங்கள் சமாதானமாய் ஜீவிப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.